இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான்கள் கூடு, அதாவது ஆர்பிட்டல். ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஒரு தனிமத்தினுடைய உட்கருவில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்களும் புரோட்டான்களும் இருக்கும். அதுவே எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சுற்றுவட்ட பாதை அப்படின்னா ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து எலக்ட்ரான்கள் இருக்கும். இது எந்த விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 2x(n)² அப்படிங்கிற ஃபார்முலா படி தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு சுற்றுவட்ட பாதையில் 2x(1)² = 2 அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் தான் அமையும். அது 1, 2. ரெண்டாவது சுற்றுவட்ட பாதையில் வந்து 2x(2) அது 8 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுக்கு மேலே வந்து இதில் அமையாது. அதுக்கு மேலேயும் எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அப்படின்னா எங்கன்னா 3வது சுற்றுவட்ட பாதைக்கு போயிடும். இப்போ மொத்தம் 12 இருக்குது அப்படின்னா 2, 8, 10 ஆச்சு. இன்னொரு 4 வந்து இங்கே அமையும். அதுதான் இது மாதிரி 3வது சுற்றுவட்ட பாதையில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 18 தான் அமையும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா 4வது சுற்றுவட்ட பாதை ஏற்படுத்திக்கும் ஆட்டோமேட்டிக்காக.